யோசேப்பு குறித்த வெளிப்பாட இன்னைக்கு பார்ப்போம். ஏன்னா போன தடவை காணாம ஒரு கல்யாணத்துல வச்சு பார்த்தோம். இப்ப யோசேப்பின் வாழ்க்கையில மறைந்துள்ள ரகசியங்கள் நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும். வேதத்துல 3 இடத்துல அவர் சொப்பனங்களுக்கு விளக்கத்தை தந்தார்ன்றது. ஒண்ணு, 17 வயசுல அவர் கண்ட சொப்பனங்கள். 2 சொப்பனம். ஆதியாகமம் 37 அதிகாரம் 2வது வசனத்துல சொல்றார் அவருக்கு வயசு 17 வயசு. அதே 37 அதிகாரத்துல 5ல இருந்து 11 வசனத்துல பார்க்கிறோம் 2 சொப்பனத்தை அவர் சொல்றார். அந்த 2 சொப்பனம் பாத்தீங்கன்னா அதை கவனமா கேட்கணும். நீங்க கவனிக்கணும். ஏன்னா ஏன் அதை அப்படி தெரிஞ்சுக்கணும் கேட்டீங்கன்னா, நமக்கு சொப்பனம் எப்படி வரலான்றது தெரிஞ்சு கொள்ளலாம். நீங்க ஏதோ சொப்பனம் வருது, நான் சொப்பனம் பார்த்தேன்னு போகக்கூடாது. அந்த சொப்பனம் எப்படி வருது, அது எந்த மாதிரி காட்சியா வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும். இப்ப முதல் சொப்பனத்துல எல்லாருடைய கதிர்கட்டு இருக்குது. யோசேப்புடைய அடுத்த கதிர்கட்டை எல்லா கதிர்கட்டும் அவர் சகோதரர்கள், மூத்த சகோதரர்களுடைய கதிர்கட்டெல்லாம் வணங்குற மாதிரி பார்க்கிறார். யோசேப்புடைய கதிர்கட்டு நேரம் நிக்குது, மீதி கதிர்கட்டெல்லாம் அதை வணங்குற மாதிரி பார்க்கிறார். அப்ப இவர் உயர்த்த போறாரு. அவங்க எல்லாம் இவருக்கு தலைக்குப்புறம் விழுந்து வணங்குற மாதிரி இவர் உயர்த்த போறாரு. 2வது சொப்பனம் பாத்தீங்கன்னா இவர் உருவத்தோட நிக்கிறார். முதல்ல சிம்பாலிக் ஒரு குறியீடு மூலமா காமிக்கிறார். 2வது சொப்பனம் இவர் நிக்கிறாரு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் இவர் வணங்குது. நீங்க அப்படி விஷுவலா அதை பார்க்கணும். எப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களுக்கு விஷன்ல கொண்டு வந்து பார்க்கணும், விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. யோசேப்பு நிக்கிறாரு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் வணங்குதுன்னா எப்படி யோசிச்சு பாருங்க. அப்படி நினைச்சு பார்க்கணும். நீங்க முதல்ல எல்லாமே கதிர்கட்டு, ஆனா இதுல ஒரு மனுஷன், மிச்சதெல்லாம் கிரியேஷன்ஸ், ஒரு ஹியூமன் பீயிங். ஆனா மீதி எல்லாம் ஹியூமன் பீயிங் கிடையாது, அதெல்லாம் கிரியேஷன்ஸ். எப்படி பெக்குலியரா இருக்கு பாருங்க. யோசிச்சு பார்க்கணும். அப்ப இப்படி போல நமக்கு சொப்பனம் வரும்ன்றத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப அதுலயும் ஆண்டவர் உயர்த்த போறாருன்றத பாக்குறோம். அப்ப சொல்றாரு, ஏன்னா நட்சத்திரங்கள்னா சரி இவங்களா இருக்காங்கன்னு, சூரியனும் சந்திரனா தாயும் தகப்பனும் கூட இவரை வணங்குற மாதிரி வரும்ன்றார். அப்பதான் யாக்கோபு கோவப்படுறாரு. ஏன்னா நான்லாம் உன்னை வணங்குவானான்னு கோவப்படுறார். நான் சுருக்கமா சொல்றேன், தெரிஞ்ச காரியம். ஏன்னா நம்ம வெளிப்பாடுக்குள்ள போகணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 2வது இன்சிடென்ட் ஆதியாகமம் 40வது அதிகாரம் முழுக்க இருக்குது. பானபாத்திரக்காரனுக்கும் சிறைச்சாலையில் இருக்கிற பானபாத்திரக்காரனுக்கும் சுயம்பாகி தலைவனுக்கும் சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல்றாரு. அதுலயும் பாத்தீங்கன்னா அவர் சிம்பாலிக்கா வருது. 2 சொப்பனமும் சிம்பாலிக்கா வருது. அது அதே அதை பார்த்தனா தெரியும். ஆதியாகமம் 40வது அதிகாரம். ஏன்னா நம்ம புரிந்து கொள்ளணும். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும். The interpretation of the dreams and visions உங்களுக்கு ஆப்ரேட் ஆகணும்னா இதை நீங்க மெடிடேட் பண்ணும்போது உங்களுக்குள்ள அந்த கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும். இதுதான் மெடிடேஷன்ன்றது. கூர்ந்து அதை யோசிக்கணும். 9வது வசனம், ஆதியாகமம் 40வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். இப்ப அவன் சொல்றான், ஒரு திராட்சை செடி முன்னாடி இருந்தது. அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. 3 கொடிகள் இருந்தது என்றால் அது துளிர்க்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் கொலைகள் பழுத்த பழங்களா இருந்தது. எல்லாமே நல்லா, அது செத்து போயிருந்துச்சு அப்படி சொல்லல, அது நல்லா இருந்துச்சுன்றான். பார்வோனுடைய பாத்திரம் என் கையில இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்திலே பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அந்த பழங்களெல்லாம் பறிச்சு அதை சாறு எடுத்து நான் இந்த பாத்திரத்துல வச்சு என்ன பண்றேன், பார்வோனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம் சொல்றாரு பாருங்க. 3 கொடிகள் இருந்துச்சுன்னா அது 3 நாளே. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இப்ப 3 நாள்ல திரும்ப ரெஸ்டோர் பண்ணிடுவாரு, நீ உன்னுடைய பழைய பொசிஷன்ல வந்துருவேன்றார். இது தெரியும் போது ஒண்ணு தெரியும் நம்மளுக்கு. அந்த முதல் வசனத்துல பாருங்க, இந்த நடவடிக்கை பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள்.
இவங்க 2 பேரும் ராஜாவுக்கு அகைன்ஸ்டா இவங்க குற்றம் பண்ணியிருக்கிறாங்கன்றார். பார்வோன் தன் பானபாத்திரக்காரன் தலைவனும் சுயம்பாகி தலைவனும் ஆகிய 2 பிரதானிகள் மேலும் கடும் கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணி வைத்தான். அப்ப இது என்ன ஆகுது? இவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கேட்டவனுக்கு அது ஒரு வெளிப்பாடு. அவனுக்கு யோசேப்பு மூலமா ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. என்ன வெளிப்படுத்துறாரு? இவன் குற்றமற்றவன்றது நிரூபிக்கப்பட போகுது. இந்த பானபாத்திரக்காரனுக்கு இவன் பண்ண தப்பு இல்லை, இவன் மேல தப்பு கிடையாதுன்னு சொல்லி இவனுக்கு குற்றத்தை நிவர்த்தி செய்ய போறாரு. இவன் குற்றம் செய்யல, இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி வந்தாதான் அது வர நடக்க போகுது. அதான் சொல்றாரு. அதை பாருங்க 16வது வசனம், அர்த்தம் நன்றாயிருக்கிறது என்று சுயம்பாகிய தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி நானும் என் சொப்பனத்திலே 3 வெள்ளை கூடைகள் என் தலையில் மேல் இருக்க கண்டேன். என் தலை மேல 3 கூடைகள் இருக்கின்றான். மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகல்வித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் பட்சித்தது என்றான். பறவை எல்லாம் அதை எடுத்துட்டு போச்சுட்டான். அதுக்கு யோசிப்பு அந்த 3 கூடைகளும் 3 நாளாம். இப்போ திரும்ப சொல்றாரு 3 days என்றார். 3 நாள்ன்றார் 3 கூடைக்கு. இன்று 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னு. இதுதான் அர்த்தம்னு சொன்னார். நெகட்டிவா சொல்றாரு பாருங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 2 ட்ரீம்லயும் இவன் பானபாத்திரக்காரனுக்கு அவனுடைய ப்ரொஃபஷன் ரிலேட்டடாவே வருது. இவன் பானபாத்திரக்காரன் என்ன பண்றது? இவன் பழ ரசத்தை எடுத்து ராஜாவுக்கு கொடுக்குறவன். அதே மாதிரி அவனுக்கு வருது பாருங்க. இவன் பழ ரசத்தை கொடுக்குற மாதிரியே வருது. இவன் யாரு? சுயம்பேத்தலம் பேக்கர். இவன் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறவன். இவனுக்கு அதே மாதிரி அவனுக்கு ரிலேட்டடாவே வருது பாருங்க. சொப்பனம் எப்படி கொடுக்குறாரு பாருங்க ஆண்டவர். அப்ப நமக்கு ரிலேட்டடாவே வரும். நமக்கு வர ட்ரீம்ஸ் நமக்கு ஏதோ ஒண்ணு வரும்னு நினைக்க கூடாது. நம்மளுக்கு அன்ரிலேட்டடா கொண்டு போக மாட்டார் ஒரு நாள் ஆண்டவர். நான் பெயிண்ட் பண்றவன் என்னை கொண்டு என்னை ஒரு மரத்தை வெட்டுற வேலையை கொண்டு போக மாட்டார். மரம் வெட்டுறவங்களை கொண்டு ஹார்டர் பண்றவங்களை கொண்டாந்து பெயிண்ட் பண்ணு சொல்ல மாட்டார். மரம் வெட்டுறாங்க என்ன பண்ணுவாங்க? நிலத்தை உழுதுறவங்க, மரத்தை வெட்டுற ஹார்டர் பண்றவங்க 4 வெட்டி தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. மரத்தை வெட்டுறது டக்குன்னு கிளைகளை வெட்டுவாங்க. அதுக்கு அடுத்து அந்த ட்ரங்கை வெட்டுவாங்க. அடுத்து வேற வெட்டுவாங்க. தூக்கி போட்டு அடுத்த மரம் வெட்டி போயிட்டே இருப்பாங்க. அவங்களை கொண்டு போய் பெயிண்ட் ப்ரஷ் எல்லாம் கொடுத்து பெயிண்ட் பண்ணி உட்காந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி உட்காந்து பெயிண்ட் பண்ணுனா அவங்களால முடியாது. அப்ப ஆண்டவர் அந்த மாதிரி நம்மள நடத்த மாட்டார். நமக்கு ரிலேஷன் இல்லாம நமக்கு சம்பந்தம் இல்லாத ஏரியால நம்மள கொண்டு போக மாட்டார். அதை புரிந்து கொள்ளணும். அதுக்குத்தான் இதை சொல்றாரு. இப்ப இந்த 2 சொப்பனத்திலையும் பாத்தீங்கன்னா 8வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றாரு. அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவர் தான் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல முடியும். என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்றேன். ஏன்? நான் ஆண்டவரோட நெருங்கின உறவுல இருக்கிறதா சொல்றாரு. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. இதே இது பார்வோன் பின்னாடி கேட்கிறாரு. பார்வோன் நீ மங்களகரமான உத்தரவு சொல்லுவே நான் அல்ல. அதே 41 அதிகாரத்துல சொல்ற 16வது வசனத்துல, அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். நீ நல்லா ட்ரீம்க்கு இன்டர்பிரட் பண்ணுவாமே, நீ சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லாமே, நான் அல்ல, ஆண்டவர் தான் சொல்றதுன்றார். அப்ப ஆண்டவரோட இவர் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறார். இது முதல்ல என்ன சொல்ல வந்தேன்னா 3 இடத்துல சொப்பனத்தை பத்தி வருது. 1 யோசிப்பு அவர் வாழ்க்கையை குறித்து கண்ட 2 சொப்பனம். அடுத்து சிறைச்சாலையில பானபாத்திரக்காரனுக்கும் சுயம்பாகி தலைவனுக்கும் சொன்ன சொப்பனங்கள். 3வது பார்வோன் ராஜா கண்ட 2 சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல்றார். எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது எப்பயோ இருக்க திடீர்னு சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்றது இல்லை. இது ஒரு வரம். இந்த சொப்பனத்துக்கு வியாக்கியானம் பண்றதுன்றது ஏதோ மனித அறிவுல ஞானத்துல யூகிச்சு யோசித்து கற்பனை செய்து சொல்ற காரியம் கிடையாது. இது ஒரு வரம், கிஃப்ட். இது தொடர்ந்து அதை பயன்படுத்தணும், தொடர்ந்து அதை பிராக்டிஸ் பண்ணணும், பயிற்சி செய்யணும். அப்பத்தான் இது ஆப்ரேட் ஆகும். நீங்க யோசிப்பை குறிச்சு ஃபுல்லா படிச்சீங்கன்னா
தானியல் மாதிரி, தானியல் வந்து 3 வேளை அவர் தியானிக்கிற மனுஷனா இருந்தார், இடைவிடாமல் ஆராதிக்கிற மனுஷனா இருந்தார், உபவாசித்தார், ஜெபிச்சார் அப்படிலாம் இருக்குது. ஆனா யோசிப்பு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் அவர் ஜெபம் பண்ணாரு, உபவாசம் பண்ணினாரு அப்படிலாம் கிடையாது. இந்த இடத்துல சொல்றாரு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது கர்த்தருடையதுன்றார். அப்பதான் ஆண்டவரை பாயிண்ட் அவுட் பண்றார். அப்ப ஆண்டவரோட இவர் கான்ஸ்டன்டா இவர் டச்ல இருந்திருக்கிறார். இந்த கிஃப்ட் ஆப்ரேட் ஆகிட்டே இருந்திருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இவர் வந்து அவங்க சகோதரர்கள் மத்தியில இருக்கும்போது ஏதோ அந்த 2 சொப்பனத்தை மட்டும் சொல்லியிருக்க மாட்டார். தொடர்ந்து அவங்க சொப்பனங்களுக்கு சொப்பனம் கண்டேன்னு சொல்லிட்டு அந்த விளக்கமும் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அந்த ஊர்ல யாரெல்லாம் சொப்பனம் கண்டாங்களோ அவங்களுக்குலாம் விளக்கம் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அதனாலதான் அந்த சொப்பனக்காரன் வராம்பார்னு இவரை என்ன பண்றாங்க, பரியாசம் பண்றாங்க. அப்படி என்ன அந்த மாஸ்டர் ஆஃப் ட்ரீம்ஸ், சொப்பனக்காரன் அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்றாங்க. இந்த சொப்பனக்காரன் வராம்பார்னு சகோதரர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? தொடர்ந்து இவர் சொப்பனத்தையே என்ன சொல்றாரு, சொப்பனம் பார்த்தேன் அதுக்கு விளக்கம், சொப்பனம் பார்த்தேன் அதுக்கு விளக்கம் அப்படி சொல்லிட்டே இருந்திருக்கிறார். ஒவ்வொருத்தர் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு இருந்திருக்கிறார். அதேதான் போத்திபார்ல நடந்திருக்கும். போத்திபார் வீட்டுல என்ன பண்ணியிருப்பாரு, மற்றவங்க சொப்பனங்களுக்கும் தரிசனங்களுக்கும் இவரு வியாக்கியானம் பண்ணிட்டு இருந்திருப்பார். அதான் சிறைச்சாலை நடந்திருக்கும். ஏதோ ஒரு நாள் நடந்த காரியம் கிடையாது. அதுதான் வெளிப்பாடுன்றது. மேலோட்டம் பாத்தீங்கன்னா இந்த 3 இன்சிடென்ட் தான் இருக்குது. ஒரு சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னாரு. ஆனால் தொடர்ந்து அதை செஞ்சிருக்கணும். இன்னொன்னு, இவர் கொஞ்சத்துல உண்மையா இருந்ததான் ஆண்டவர் அநேகத்துக்கு அதிபதியா கொண்டு போவார். அப்ப இவர் அந்த கொஞ்சத்துல நடத்திருப்பாரு. அப்பதான் அநேகத்துக்கு இவர் அதிபதியா ஆண்டவரே கொண்டு வர முடியும். யாக்கோபின் 12 பிள்ளைகள்ல யோசேப்பு 11வது பிள்ளை. ஆனா ஆண்டவருடைய பார்வை இந்த யோசேப்பின் மேல இருந்துச்சு. யோசேப்பை தனக்குன்னு தெரிந்திருக்கிறார். கடினமான பாதையில கொண்டு போறார். கடினமான பாதை. முதல்ல சகோதரர்களோட பொறாமை, அடுத்து என்ன பண்றாங்க, கொலையும் செய்யணும்னு சொல்லி முடிவு பண்றானுங்க. எப்படிலாம் கொண்டு போறாரு பாருங்க, கொலை செய்யலான்ற மாதிரி கொண்டு போறானுங்க. அடுத்து என்ன பண்றானுங்க, அடிமையா வித்து போட்டானுங்க. அடிமையா அவரை இழுத்துட்டு போய் போத்திபார் வீட்டுல அடிமையா இருக்கிறாரு. நேர ஆப்போசிட்டா எல்லாமே நடக்குது. ஆண்டவர் உயர்த்துவேன்னாரு, ஆனா ஆப்போசிட்ல நடக்குது. இது நமக்கு வெளிப்பாடு. ஆண்டவர் உயர்த்துவேன் அப்படின்னு சொன்னாரு, ஆனா எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னு கேட்க முடியாது. யோசிப்பு வாழ்க்கையை பார்த்தேன்னுவாரு. இது திஷ்டாந்தமாக, முன் உதாரணமாக ஆண்டவர் கொடுக்கிறார். உயர்த்துவேன்னாரு, ஆனா அடுத்தடுத்த சொன்னாரா யோசிப்புக்கு? சொல்லல. நான் உன்னை வந்து உங்க பொறாமப்படுவாங்க, உன் தகப்பன் கூட புரிஞ்சுக்க மாட்டான், உன்னைய வந்து கொலைசையும் பார்ப்பானுங்க, உன்னை குழியில தள்ளுவானுங்க, உன்னை வந்து அடிமையா வித்து போடுவானுங்க, உன்னை வந்து இழுத்துட்டு போவானுங்க, உன்னை அடிமையா இழுத்துட்டு போய் உன்னை போய் என்ன பண்ணுவானுங்க, போத்திபார் வீட்டுல அடிமையா வச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் அங்க பொய் சாட்சி சொல்லப்படும். உன்னை பத்தி பொய் சாட்சி, நீ பரிசுத்தமா இருப்ப, ஆனால் பரிசுத்தத்துக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லுவாங்க. நீ அங்க போய் என்ன பண்ணுவ, உன்னை வந்து அந்த சிறைச்சாலையில கொண்டு போய் போடுவாங்க. எங்கேயுமே பாருங்க தள்ளி தள்ளி. அதுக்கப்புறம் உன்னை நான் அரண்மனை கொண்டு போய்வேன் அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லல அவருக்கு. கடினமான பாதை, கரடுமுரமான பாதையில ஒண்ணு கொண்டு செல்வேன்லாம் ஆண்டவருக்கு சொல்லல. இது எதுக்குன்னா, நம்மளும் அதே மாதிரி மேலோட்டமா பார்க்க கூடாது நம்ம வாழ்க்கையை. யோசேப்பின் வாழ்க்கையை மேலோட்டமா பார்த்தோம்னா நம்ம அந்த ஆண்டவருடைய அன்பு இல்லாத போல இருக்கும், ஆண்டவருடைய இரக்கம் இல்லாத போல இருக்கும். ஆனா நம்ம சரியாக அதை புரிந்து கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையில இருக்க நடக்க காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அவர் அதிபதியா இருக்கணும் அப்படின்றத ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அது அனுபவமா கொடுக்கிறார். இப்ப அவரு பிரதான மந்திரியான பிறகு எப்படி இருந்திருப்பாரு, ஒரு முதிர்ச்சி உள்ள, நிதானம் உள்ள, அனுபவம் உள்ள ஒரு மனுஷனாக யோசேப்பு இருக்கிறார். அவரு இப்ப யாராவது அடிமையா இருந்தாங்கன்னா, நான் போய் நிக்கிறாங்க, அவரு ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்காரு, ஒருத்தர் போய் நிக்கிறாரு அவர் முன்னாடி, நான் வந்து அடிமையா இருக்கேன்னா அந்த அடிமையான வாழ்க்கை, அடிமைத்தன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசேப்புக்கு தெரியும். சிறைச்சாலைன்னு ஒருத்தன் வரானா அவனுக்கு பசி எப்படி இருக்கும், தாகம் எப்படி இருக்கும், அவன் எப்படி லைன்ல நின்று சாப்பிட்டுருப்பான், அந்த கஷ்டத்தை எல்லாம் ஆண்டவர் அவருக்கு காமிக்கிறார். அப்படி வரும்போதுதான் அந்த தாழ்மை வரும், அந்த எளிமை வரும், அந்த பணிவு வரும், அந்த முதிர்ச்சி வரும், அந்த நிதானம் வரும். அதுக்குதான் அனுபவமா கொண்டு போறார். இதெல்லாம் நமக்கு முன் உதாரணம். இப்ப நம்மளை வந்து ஏன் இப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னா,
யோசேப்புடைய வாழ்க்கையை வந்து நம்ம பார்க்க வைக்கிறார். என்னை உயர்த்துவேன்னு சொன்னாரே அப்படின்னா அதுல விசுவாசத்தோட இருந்தார் அவர் யோசேப்பு. அந்த சொப்பனத்தை வந்து நிச்சயமா நிறைவேறும், கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிச்சயமா நிறைவேறும், என்னை உயர்த்துவார்னு சொல்லி அவர் விசுவாசத்தோட இருந்தார். அதுவும் யோசேப்பு பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி, அந்த பிரதான மந்திரியா வர்றதுக்கு முன்னாடி இருந்த போராட்டத்தை பார்க்கணும். அவர் பதவிக்கு வந்த பிறகு இருந்த போராட்டம் வந்து அதிகம். ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன் நான். ஏன்னா பார்வோன் வந்து சொப்பனம் பார்க்கிறாரு. அந்த 2 சொப்பனமும் என்னன்னா ஒரே அர்த்தம் தான். 7 வருடங்கள் செழிப்பான வருடங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் 7 வருடங்கள் வறட்சியான காலங்கள் வரும். இந்த செழிப்பான காலத்துல எல்லா தானியத்தையும் சேர்த்து வச்சுக்கிடணும். அந்த பஞ்ச காலத்துல இந்த சேமிப்பை வச்சுதான் நடத்தணும், அந்த வாழ்க்கையை நடத்தணும். இதுதான் அந்த சொப்பனத்துக்கு வெளிப்பாடு. இப்ப எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே வர்றாங்க. அப்ப ஏற்கனவே பார்வோனுக்கு ஆலோசனைக்காரனாக இருக்கிற அந்த குறி சொல்றவங்க, ஜோசியக்காரங்க, சாஸ்திரிகள், ஞானிகள், நாள் கணிக்கிறவங்க, இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? இவங்க ஒவ்வொரு நாளும் ராஜாட்ட போய் சந்தேகத்தை எழுப்பியிருப்பாங்க. எனக்கு என்னமோ இது சரியா தெரியல ராஜா, எல்லா தானியத்தையும் ஊர் ஊரா டிஸ்ட்ரிக்டா சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு ஊர்லயும் தானியத்தை கட்டி கட்டி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா ஒருவேளை உங்களுக்கு வறட்சி வரலைன்னா என்ன பண்ணுவீங்க? யோசிப்பு ஒரு மனுஷன் தானே, சாதாரண ஒரு வாலிப பையன், 30 வயசு பையன். இவன் சொன்னான்னு சொல்லி நீங்க சொல்றீங்க செய்யறீங்களே ராஜா, கொஞ்சம் யோசிச்சுக்கோங்கன்னு இருப்பாங்க. அந்த 7 வருஷம் டஃப் டைம் யோசிப்புக்கு. நீங்க இது நமக்கு என்ன வெளிப்பாடுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராஃபஸி சொல்றது எளிதான காரியம், ஆனா அந்த ப்ராஃபஸி நிறைவேறும் வர டஃப் டைம். வந்து சொல்லுவாங்க, நீங்க சொன்னீங்களே பிரதர் எனக்கு இந்த காரியம் நடக்கும்னு சொன்னீங்களே, எனக்கு நடக்கலையே பிரதர்னுவாங்க. இந்த காரியம் சொன்னீங்களே, இந்த காரியம் எனக்கு நடக்கலையேன்னு கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அப்ப உங்க விசுவாசத்துல நிக்கணும். நீங்க இயேசுவே, நான் ஒருத்தருக்கு போன்லயோ நேர்லயோ நான் ப்ராஃபஸி சொல்றேன்னா அது அவங்களுக்கு எண்டு. அவங்களுக்கு வந்து என்ன, ஆண்டவர் பேசிட்டாரு, எனக்கு இந்த காரியத்தை நடத்தி தருவேன்ட்டாருன்னு. ஆனா எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நேரத்துல இருந்து அந்த ப்ராஃபஸி ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும், நிறைவேறு வரைக்கும் நான் போராடி ஜெபிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆண்டவரே இந்த காரியத்தை அவங்களுக்கு செய்து கொடுங்கப்பா, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்து கொடுங்கப்பா. இது யோனா மாதிரி கிடையாது. யோனா வந்து ஆண்டவர் சொன்னா இந்த நினிவே பட்டணத்து ஜனங்களை அழிக்க போறேன்னாரு. அப்ப அவர் போய் ப்ராஃபஸியா சொல்லிட்டாரு, யோனா போய் உங்களை அழிக்க போறாருன்றாரு நினிவே ஜனங்களை. ஆனா ஆண்டவர் அழிக்கலன்னு இவர் என்ன பண்றாரு, நீ செய்ய மாட்டீங்க, எனக்கு அப்பவே தெரியும், நீர் இரக்கம் உள்ளவர், நீர் நீடிய பொறுமை உள்ளவர், நீர் கிருபை உள்ள தேவன், தீங்குக்கு மனசாப்படுகிற தேவன், நீ செய்ய மாட்டீங்க எனக்கு தெரியும். அந்த ஏன்னா அவங்க அழிக்கணும், நான் சொல்லிட்டேன் ப்ராஃபஸி, அதை செய்யுங்கன்ற. இது அப்படி இல்லை. ஆண்டவரே நான் சொல்லிட்டேன், அவங்களுக்கு அதை செய்யுங்கப்பா, நீங்க சொன்னீங்கன்னு நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே அதை செய்யுங்கப்பா, செஞ்சு கொடுங்கப்பா. அந்த ப்ராஃபஸி சொன்னதுல இருந்து, என் வாய் வழியா அந்த ப்ராஃபஸி சொன்னதுல இருந்து அந்த ப்ராஃபஸி நடக்கும் வர நான் என்ன பண்ணணும்னா, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே இதை நிறைவேற்றி கொடுங்கப்பான்னு. டஃப் லைஃப் இது. ஏதோ ஒரு ப்ராஃபஸி சொல்லிட்டு அப்படியே நகர்ந்துறது கிடையாது. சமீபத்துல ஒரு சகோதரி போன் பண்ணாங்க வெளியூர்ல இருந்து. அவங்க மகா, வாலிப மகா, நல்ல தங்களை அவங்க நேசிச்ச மகா, தகப்பன் சின்ன வயசுல இறந்துட்டாரு, வாலிப வயசு, நல்ல சப்போர்ட்டிவ், நல்லா வளர்த்துருக்காங்க, நல்லா படிக்க வச்சிருக்காங்க, நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நல்லா ஒரு மகனை போல தன் தாயை நேசிச்சு நல்லா இருந்த பொண்ணு திடீர்னு அவங்க எதிராக வந்துருச்சு. அவங்க என்ன பேருன்னு சொல்லல, இதான் விஷயம் மட்டும் சொன்னாங்க. நானும் ப்ரே பண்ணி ப்ராஃபஸி சொல்லிட்டேன். இப்ப அது நடக்க வர ஆண்டவரே அந்த பிள்ளைய கொண்டாந்து தாருங்க, அந்த தாயார்கிட்ட கொண்டாந்து சேருங்கப்பா, மீண்டுமாக அந்த அன்புக்குள்ள கொண்டு வாங்க, அந்த பிள்ளையுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா. இந்த உலகம் எல்லாம் மாயை, இது மாயான உலகம், உண்மையான அந்த தாயின் அன்பை உணர வைங்கப்பான்னு. பேரே தெரியாது, தாயின் பேரும் தெரியாது, மகளுடைய பேரும் தெரியாது. தொடர்ந்து என்ன பண்றேன், நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நான். அப்ப ஒரு வெளிப்பாடு நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து என்ன பண்ண பாருங்க. யோசேப்பு குறிச்சு பாக்குறோம். யோசேப்பு வந்து என்ன சொல்லிட்டாரு, பார்வோனுக்கு சொல்லிட்டார், பார்வோன் அதை ஏத்துக்கிட்டார். எல்லாரும் இருக்காங்க அவருக்கு முன்னாடி, குறி சொல்றவங்க இருக்கிறாங்க, மந்திரவாதிகள் இருக்காங்க, ஜோசியக்காரங்க இருக்காங்க, எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, யோசேப்பு சொன்னது கரெக்டு, என் மனசுல அது சரியா படுதுன்ட்டாரு.
ஏத்துக்கிட்டாரு. அதே பெரிய காரியம். ஆனா அது ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் யோசேப்பு எவ்வளவு ஜெபிச்சிருப்பாரு, கடினமாக போராடி இருப்பார். ஆண்டவரே, இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படணும் ஐயா. இதெல்லாம் நம்மளுக்கு வெளிப்பாடு. இது அந்த 7 வருடங்கள் அது ரொம்ப முக்கியம். யோசேப்புக்கு அந்த 7 வருடங்கள் டஃப் டைம். இப்ப யோசேப்புக்கு நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய வெளிப்பாடுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது காரியம், கர்த்தர் நமக்கு வரங்கள் தாளந்துகளை கொடுத்து அவற்றை பயன்படுத்த வைத்து நம்மளை உயர்த்துகிறார். சொப்பனத்தை விளக்கம் சொல்லக்கூடிய, தரிசனங்களை விளக்கம் சொல்லக்கூடிய கிருபை வரத்தை யோசேப்புக்கு கொடுத்து அதை பயன்படுத்தி அவர் உயர்த்துறார், பிரதான மந்திரியை உயர்த்துறார். அப்படி போல நமக்கு வரங்களையும் தாளந்துகளையும் கொடுத்து கர்த்தர் அதை நம்மளை பயன்படுத்த வச்சு நம்மளை உயர்த்துவார்ன்றது முதல் வெளிப்பாடு. ரெண்டாவது, நாம் இருக்கின்ற இடத்தில் வைத்துதான் இல்லை, அந்நிய தேசத்திலும் கூட நம்மை கொண்டு சென்று கர்த்தர் உயர்த்துவார். அவர் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல கொண்டு போய் பிரதான மந்திரியா உயர்த்துறார் யோசேப்பை. யோசேப்பே நினைச்சு பார்க்காத காரியம். அப்படி போல நம்ம இந்த இடத்துலதான் வச்சு நம்மளை ஆசீர்வதிப்பார், அந்த இடத்துல வச்சுதான் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். இல்ல, கர்த்தர் எந்த இடத்துலயும் வச்சு நம்மளை கொண்டு உயர்த்த முடியும். மூணாவது, நமக்கு எதிர்ப்புகள், நெருக்கடி, சோர்வு உண்டாகும். யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிற வெளிப்பாடு. யோசேப்பின் சகோதரர்கள் பொறாமைப்பட்டாங்க, கொலை செய்யவும் துணிஞ்சாங்க. அப்படி போல நமக்கும் நடக்கும். அவர் நேர்மையா இருந்தும் குற்றச்சாட்டப்பட்டார். நேர்மையா இருந்தார், பரிசுத்தமான மனுஷனா இருந்தார். ஆனா அதிலும் கூட குற்றச்சாட்டப்பட்டார், சிறைச்சாலையில் தள்ளப்பட்டார். அப்படி போல நமக்கும் நேரிடலாம். ஆனால் அதிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். நாலாவது காரியம், நாம் நம்பிக்கையோட இருக்க, நம்ம வாழ்க்கையை குறித்து நம்பிக்கையோட இருக்க, நம்முடைய எதிர்காலத்தை குறித்த சொப்பனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் தருவார். பல முறை சொல்லிக்கிறாங்க, யோசேப்புக்கு அந்த சொப்பனம் கொடுக்கலன்னு வைங்க, அவரை உயர்த்துவாருன்னு. சொப்பனம் கொடுக்காம இதெல்லாம் நடந்திருந்தார் வாழ்க்கையிலன்னா சோர்ந்து துவண்டு போயிருப்பார். ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போயிருப்பார், டிப்ரெஷன்ல போயிருப்பார், ஃப்ரஸ்ட்ரேஷன்ல போயிருப்பார், விரக்திக்குள்ள போயிருப்பார், துக்கத்துக்குள்ள போயிருப்பார். அந்த சொப்பனம், அந்த தரிசனம் கொடுத்தா நிச்சயமா நிறைவேறும். அப்படி போல நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், தீர்க்க தரிசனங்களை தரார். அதுதான் அதோடைய பர்பஸ். ஐந்தாவது காரியம், எல்லா எதிர்ப்புகளையும் கடந்து நாம் செல்வோம், நம்முடைய எல்லையை அடைவோம். இது எல்லாத்தையும் கடந்து அவர் என்ன பண்ணிட்டார், யோசேப்பை கொண்டு போயிட்டார். அது மாதிரி நம்ம எவ்வளவு எதிர்ப்புகள் வரலாம், தடைகள் வரலாம், எல்லாத்தையும் கடந்து நம்மளை என்ன பண்ணுவாரு, நம்மளுடைய தரிசனத்தை ரீச் பண்ண வைப்பார். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நம்ம கூடவே இருப்பார். நீங்க ஆதியாகமம் 39 அதிகாரம் 2-3 வசனங்களும் 21 வசனங்களையும் பாத்தீங்கன்னா, போத்திபார் வீட்டுல அடிமையா இருந்த போதும் யோசேப்போட கர்த்தர் கூட இருக்கிறார். பாக்குறோம், யோசேப்போட கர்த்தர் கூட இருந்தார், அதனால அவர் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தாருன்னு 21 வசனத்துல பாக்குறோம். சிறைச்சாலை தலைவனுடைய கண்ணுக்கு காமிக்கிறாரு, யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார். அப்ப அந்த அடிமை வாழ்க்கையிலும் கர்த்தர் கூட இருந்தார், சிறைச்சாலை வாழ்க்கையிலும் கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். அப்ப நம்ம சூழ்நிலையிலும், நம்மளுக்கு என்ன சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் கூட இருப்பார். அடுத்தது, நம்முடைய தரிசனம் நிறைவேறும் வரை, அந்த காலகட்டம் வரை நாம் பொறுமையுடன் காத்திருக்கணும். இப்ப நம்ம ஆதியாகமம் 37 அதிகாரம் 2வது வசனத்துல பாக்குறோம், அந்த சொப்பனத்தை பார்த்த ஏஜ் 17 வயசு யோசேப்புக்கு. ஆனா அது நிறைவேறினதுக்கு 30 வயசு. அது ஆதியாகமம் 41 அதிகாரம் 46 வசனத்துல இருக்குது. 30வது வயசுலதான் அவருக்கு அந்த சொப்பனம் நிறைவேறுது. 13 வருஷம் பொறுமையா காத்திருக்கிறார். அப்படி போல நம்ம பொறுமையா காத்திருக்கணும். நமக்கு ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னாருன்னா அதை நடக்கும் வரை நம்ம பொறுமையாய் காத்திருக்கணும். கர்த்தர் 8வது காரியம், கர்த்தர் மற்ற எல்லாருடைய காரியங்களையும் யோசேப்பிடம் வெளிப்படுத்துகிறார். ஆனால் யோசேப்பிடம் அவருடைய காரியத்தை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் கர்த்தர் செய்கிறார். நமக்கும் அப்படியே. பானபாத்திரக்காரர் சொல்றாரு, சுயம்பாகி தலைவனுக்கு சொல்றாரு. ஆனா அவருடைய காரியத்தை சொல்லல. எப்ப அவரை வெளியே கொண்டு வருவார், எப்ப அரண்மனைக்கு கொண்டு போவார்னு சொல்லல. ஆனா செய்கிறார். ஆண்டவர் அவரை மேல உயர்த்தி கொண்டு வரார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு பானபாத்திரக்காரன் இவர் போய் சொல்றாரு, யோசேப்பு, நான் எந்த பாவமும் செய்யல, நானா என்ன பொய் சாட்சி சொல்லி இந்த சிறைச்சாலை தள்ளிட்டாங்க, நீ ராஜாட்ட சொல்லுன்ற, என்ன உயர்த்தப்படுற 3 நாள்ல நீ போயிருவ, நீ சொல்லுன்னா அவன் மறந்துட்டான். அவன் ஒருவேளை சொல்லியிருந்தானா என்ன பண்ணிருப்பாரு, ராஜா எங்க யார் அந்த யோசேப்பு கூட்டிட்டா, நீ தானான்னு கேட்டிருக்க மாட்டாரு, ரிலீஸ் பண்ணுங்கன்னு இருப்பாரு. எங்கேயாவது ஒரு இடத்துல வேலைக்காரனா இருந்திருப்பாரு யோசேப்பு.
ஆனா 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்து அதை மத்தவங்க சொல்ற வியாக்கியானம் எல்லாம் அவருக்கு திருப்தி ஆகல. மந்திரவாதிகள், குறி சொல்றவன், ஜோசியம் பாக்குறவன் எல்லாம் அதுக்கு விளக்கம் சொல்றான். அதெல்லாம் அவருக்கு சரியா வரல பார்வோனுக்கு. யோசேப்பு சொன்னதான் கரெக்டா இருக்குன்னு வச்சு யோசேப்பு பிரதான மந்திரியா பயத்துறாரு. அப்ப எப்ப நம்மளை கொண்டு போகணும் அப்ப கொண்டு போவார். மனுஷனை நம்பி போனோம்னா நம்ம உயர முடியாது. எந்த மனுஷனை நம்பி நம்ம போகக்கூடாது. கர்த்தரை மாத்திர சார்ந்திருக்கணும்ன்றதுக்கு ஒரு முன் உதாரணம் அது. உடனே யோசேப்பை குத்த சொல்லக்கூடாது. யோசேப்பு வந்து ஒரு உன்னதமான மனுஷன், கர்த்தரோட நெருங்கி ஜீவிக்கிற மனுஷன். நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவர் மேல குற்றச்சாட்டக்கூடாது. பாருங்க, மனுஷனை நம்பி போயிட்டார் பாருங்கன்னு பிரசங்கம் பண்ணிடக்கூடாது. ஒரு நாள் அப்படி என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீ யோசேப்பை எப்படி பார்க்கிறீரப்பா? யோசேப்பு யார் ஆண்டவரே? நான் யோசேப்பை எப்படி பார்க்கணும் ஆண்டவரேன்னு கேட்கணும். அதுதான் வெளிப்பாடு. யோசேப்புக்கென்று நண்பர்கள் யாரும் இல்லை, தனித்துதான் கர்த்தர் அவரை வைத்திருக்கிறார். சகோதரர்கள் இருந்தும் கர்த்தர் யோசேப்பை தனித்துதான் வைத்திருக்கிறார். இது நமக்கு முன் உதாரணம். ஆனா கர்த்தர் கூட இருப்பார். எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையே, என்னை ஆதரிக்கிறவங்க, நான் ஷேர் பண்றதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்க கூடாது. கர்த்தர் இருக்கிறார். யோசேப்பு பரிசுத்தமானது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அவரை கர்த்தர் உயர்த்தின பிறகு அவர் யாரையும் பழிவாங்கவில்லை. ஆண்டவர் அவரை பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாரு. அவ்வளவு பவர் இருக்குது. நெக்ஸ்ட் டு கிங். கிங் என்ன சொல்றாரு, நான் பேருக்கு தான் ராஜா, நீ தான் எல்லா அதிகாரம் கொடுத்துட்டாரு. தன் சகோதரர்களை பழி வாங்கினாரா? இல்ல, பழி வாங்கல. போத்திபாரி மனைவியை பழி வாங்கினாரா? இல்ல. அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். நீங்க போத்திபார் வந்து வீட்டுக்கே அதிபதியா வச்சிட்டாரு யோசேப்பை. ஏன்னா இவன் நிமித்தம், யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்காருன்னு பார்த்த உடனே எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் ஆகிட்டாரு, ஹெட் ஆகிட்டாரு. எல்லாம் நடக்குது. அப்பதான் போத்திபார் மனைவி ஒரு நாள் வந்து என்ன சொல்லிட்டா, பொய் சொல்லிட்டா, தன்னை வந்து தவறா நடக்க வந்தான்ட்டு. அப்ப போத்திபார் முன்னாடி எப்படி அழுதுருப்பாரு யோசித்து பாருங்க. நிச்சயமா அழுதுருப்பாரு. நான் பண்ணவே இல்லை, நான் தப்பு பண்ணவே இல்லை, அழுதுருப்பாரு. அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, போத்திபார் சொல்லியிருப்பாரு, நீ தப்பு பண்ணல அப்படின்னா என் மனைவி மேல அந்த குற்றம் வந்திருக்கும், குற்றம் வரவா, என் மனைவி மேல அந்த குற்றம் வரும். அதனால அந்த மனைவி மேல குற்றம் வரக்கூடாதுன்னு சொல்லி இவர் தன் மேல பழைய போட்டுக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, சிறைசாலைக்கு போயிட்டாரு. எவ்வளவு ஒரு பரிதாபமான வாழ்க்கை பாருங்க. கைவிடப்பட்ட நிலைமை போல. அப்படி போல நம்ம வாழ்க்கையில நடக்கும். நம்ம பரிசுத்தமா இருப்போம். ஆனா நம்ம பரிசுத்தத்துக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லுவாங்க. நம்ம நேர்மையா இருப்போம், நம்ம நேர்மைக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லுவாங்க. அதை நம்ம சகிச்சு கொள்ளணும், பொறுத்து கொள்ளணும்ன்றதுக்காக காமிக்கிறார். கர்த்தர் உயர்த்தின பிறகு பழி வாங்கினாரா? தன் சகோதரர்களை பழி வாங்கல. போத்திபாரின் மனைவியை பழி வாங்கல. பானபாத்திரக்காரனை பழி வாங்கினாரா? நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த இடத்துல நம்ம இருந்தா எப்படி இருக்கும்னு யோசித்து பார்க்கணும். சகோதரர்கள்லாம் வந்து தலை வணங்கி விழுகிறானுங்க, தலைக்குப்புறம் விழுந்து வணங்குறானுங்க. அவனுக்கு தெரியாது இவங்க யார குளிர் தள்ளானுங்களோ, யார கொலை செய்ய நினைச்சாங்களோ அவன் தான் பிரைம் மினிஸ்டரா இருக்கான்னு தெரியாது. அவங்க யாரோ ஒருத்தன் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லி காலில் வந்து விழுகிறானுங்க. பஞ்சம் எங்களுக்கு தானியம் கொடுன்னு வந்து விழுகிறானுங்க. இப்ப நம்மளாம் என்ன பண்ணிருப்போம், ஆகா கர்த்தர் அல்லேலூயா, கர்த்தர் நீ உண்மையிலே நல்லவரை, இவங்களா கட்டி உள்ள வைடான், எல்லாம் குழியில தள்ளுங்கிறான். பழிக்கு பழி. என்னெல்லாம் பண்ணீங்கடா, என்னெல்லாம் பண்ணீங்க, சொப்பனக்கார வரானா சொன்னீங்கன்னு அழுகிறார். தன் சகோதரர் நினைச்சு அழுகிறார், மனதுருகிறார். 8 தடவை இருக்குது அவர் அழுதார். யோசேப்பு அழுதார்ன்றது அதை மட்டுமே ஒரு நாள் முழுக்க நம்ம தியானம் பண்ணோம். யோசேப்புன்னு சொல்லி யூடியூப்ல பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் ஸ்டடியில இருக்கும், யோசேப்புன்னு ஒரு எபிசோட் இருக்கும். அது ஃபுல்லா அவர் அழுதார். இஸ் a man of compassion. மனதுருக்கம் உள்ள மனுஷன்றதை மாத்திரம் ஒரு நாள் முழுக்க தியானிச்சான். 8 தடவை அழுதாருன்னு. சகோதரர்களை பார்த்து அழுகிறார். தகப்பனுக்காக அழுகிறார். தகப்பன் செத்த சரீரத்தில் விழுந்து அழுகிறார். தகப்பன் இறந்த பிறகு இவனுங்க வந்து இன்னும் புரிஞ்சுக்காம என்ன பண்றானுங்க, பழி வாங்கிடுவானோ, யோசிப்பு தன்னை பழி வாங்கிடுவானோன்னு நினைச்சு என்ன பண்றாங்க, தகப்பனா இருக்கும்போது மன்னிக்க சொன்னான்னு சொல்லி போய் சொல்றானுங்க. அப்போ கூட தன்னுடைய மனசை, தன்னுடைய அன்பை இவங்க புரிந்து கொள்ளலேன்னு அழுகிறார். அவ்வளவு ஒரு மனதுருக்கம் உள்ள மனுஷன் யோசேப்பு. பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ரூபன் சொல்றான் வந்து, அந்த அவன் சகோதரர்கள்ட்ட சொல்றான், டேய் அவன் தன் உயிருக்காக எவ்வளவு அழுதான்டா, அழுது கெஞ்சினான் நம்மள்ட்ட. யோசித்து பாருங்க, இவரை வந்து குழியில தள்ளுறாங்க, அப்ப அழுதுருப்பாரு. கொலை செய்யலான் போது அழுகிறார், நீ கொல்லாதீங்க,
என்னை கொல்லாதீங்கன்னு அழுகிறார். எவ்வளவு பரிதாபம் பாருங்க. தன் சகோதரர்கள்ட்ட வந்து தன் உயிருக்காக மன்றாடுறாரு. என்னை கொன்றாதீங்க. ரூபன் சொல்றான் பின்னாடி, அவன் அப்படி அழுதான்ல, அந்த அழுகை நீங்க பார்க்கல. அந்த அழுகையை பார்க்காம அவனுக்கு எதிராக செயல்பட்டோம்ல, அதனாலதான் நமக்கு இப்படி நடக்குதுன்ற ரூபன் சொல்றான் பின்னாடி. எப்படிலாம் அழுதார் பாருங்க. கர்த்தர் சொப்பனங்கள் மூலம் அவர் உயர்த்துவேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அடுத்தடுத்து என்ன சம்பவிக்கும், ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் அவருக்கு சொல்லல. He has to go through and get practical experiences. அவர் அது வழியா போகணும், அந்த பாடுகள் வழியா போகணும், அவரை ரிஃபைன் பண்ணணும், அவரை பண்படுத்தி பயன்படுத்தணும், அவரை பண்படுத்தணும். அவர் அதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை கொண்டு போறாரு. அப்ப நமக்கும் சில அனுபவங்கள் வழியா கொண்டு போவார். அது கசப்பாக இருக்கும், ஆனா நமக்கு நல்லது. அது நல்லது. கர்த்தர் யோசேப்பிற்கு சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ண விசேஷித்த வரத்தை, மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய வரத்தை கொடுத்து உயர்த்துகிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்துள்ள வரங்கள் தாளந்துகள் என்ன என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அவற்றை பயன்படுத்துவதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப ஆண்டவர் அப்ப நமக்கு டேலண்ட்ஸை கொடுத்திருக்கிறார். நமக்கு என்னென்ன டேலண்ட்டை கொடுத்திருக்கிறார், எதைய நம்ம திறமையா செய்வோம், எதுல நம்ம எக்ஸ்பர்ட்டா இருப்போம், அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொண்டா அதை கேட்ட விதத்துல யூஸ் பண்ணுவாரு. நான் நல்லா பேசுவேன் அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்க கூடாது. நல்லா பேசுறவங்க நல்லா எழுத முடியும். நல்லா பேசுறீங்கன்னா நல்லா கம்யூனிகேட் பண்றீங்கன்னு அர்த்தம், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். அப்ப ஒருத்தர் எழுதுறதை படிக்கும் போது தெரிஞ்சு கொள்ளலாம் அவங்க எப்படி ஒரு காரியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க, எப்படி ஒரு காரியத்தை புரிந்து கொள்றாங்க, எப்படி அதை கிரகிக்கிறாங்க, எப்படி கிராஸ் பண்றாங்க, அதை எப்படி வந்து ரைட்டிங்ல கொண்டு வர்றாங்க. அப்ப எழுதும் போது என்ன யோசிக்கிறாங்க, அவங்க ரீடர்ஸை யோசிக்கிறாங்க. படிக்கிறவனுக்கு எப்படி எழுதுனா புரியும், என்ன மாதிரி வார்த்தைகளை போடணும், எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும், எப்படி சொன்னா தவறாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க, இதெல்லாம் யோசிச்சுதான் அவங்க எழுதுறாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்க டேலண்ட் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, யூஸ் பண்ணுவாரு, தனக்குன்னு யூஸ் பண்ணுவாரு. இன்னைக்கு அதுவும் நீங்க நிறைய சோசியல் மீடியா அவ்வளவு ஃபாஸ்டா வந்துருச்சு. ஜஸ்ட் நீங்க பேசினாலே அது ரிட்டர்ன்ல வருது. அதை எடுத்து ஒரு பேஜ் இருந்தா போதும், அதை நீங்க யூடியூப்ல வாட்ஸ்அப்ல போட்டா அது உலகம் முழுக்க ரீச் ஆகும். அது எப்படி ஒன் டைம் கிடையாது. முன்னாடி எல்லாம் ஒரு 1/2 hour நீங்க டிவியில எபிசோடு போடுறீங்கன்னா சண்டே ஈவினிங் 6 to 6:30ன்னா எவ்ரி சண்டே 6 to 6:30 தான் பார்க்கலாம். ஒன்ஸ் டெலிகாஸ்ட் ஆயிடுச்சா, ஒன்ஸ் டெலிகாஸ்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிச்சு. இப்ப அப்படி இல்லை. எனி டைம் ஃப்ரம் எனிவேர் எனிபடி கேன் வாட்ச் அட் எனி டைம். எப்பனாலும் யாருனாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எப்பனாலும் பார்க்கலாம், எத்தனை தடவைனாலும் பார்க்கலாம். இத நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு அப்ப அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். யோசிப்பு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அந்த கிஃப்ட் ஆப்ரேட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இவரு வந்து எனக்கு அவகாசம் கொடுங்கலாம் கேட்கல. நான் ஃபாஸ்ட் பண்றேன், நான் உபவாசம் இருந்துட்டு வரேன், ஜெபிச்சுட்டு வரேன் போகல. இவரு உடனே ஸ்பாட்லயே என்ன பண்றாரு, எல்லா ட்ரிங்க் இன்டர்பிரட் பண்றாரு. அந்தந்த இடத்துல இன்டர்பிரட் பண்றாருன்னா அவ்வளவு பிராக்டிஸ். அப்ப நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க எழுதுறத நீங்களே படிக்கணும். இப்ப நான் எழுதிருக்கத நானே உட்கார்ந்து படிப்பேன், மறுபடியும் படிப்பேன். ஒரு அன்னோன் பர்சன் படிக்கிற மாதிரி படிப்பேன். நான் யாரோ என்னை தெரியாதவங்க படிக்கிற மாதிரி, ஒரு புதுசா ஒருத்தர் படிக்கிற மாதிரி படிச்சு பார்ப்பேன். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா, மறுபடியும் அதை ரீரைட் பண்ணுவேன். நான் அதை ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் அதை நீ காலைல ஒரு சபையில பேசுறேன், நான் ஏற்கனவே பேசின காரியம், ஆனா என்ன பண்றேன், அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை நான் எளிமையாக்கி கொண்டு போறேன். நான் அப்ப இது பிராக்டிஸ்ல வரும். பிராக்டிஸ் பண்ணணும். சும்மா ஒரு இல்யூஷன் இருந்துடக்கூடாது, ஒரு மாயையில் இருந்துடக்கூடாது. கர்த்தரை உயர்த்துவேன்னு சொன்னார், கர்த்தரை உயர்த்துவார்னு சொல்லிட்டு இருந்துடக்கூடாது. அது என்ன பண்றீங்க நீங்க? வாட் இஸ் யுவர் பார்ட்? வாட் ஆர் யூ டூயிங்? நீங்க என்ன பிரயாசப்படுறீங்க? அது ரொம்ப முக்கியம். பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போனான். அப்படி போல நம்மையும் நாம் உதவி செய்தவர்கள் மறந்து போகலாம். ஆனால் கர்த்தர் சரியான வேளையில் நம்மை யாரிடம் கொண்டு போய் நிறுத்த வேண்டுமோ நிறுத்துவார். பானபாத்திரக்காரன் சொல்லியிருந்தால் பார்வோன் ராஜா விடுவித்திருப்பார். யோசேப்பு எங்கேயோ ஒரு இடத்துல வேலைக்காரனாக இருந்திருப்பார். ஆனா
கர்த்தர் சரியான நேரத்துல ராஜா வெளிப்படுத்தினால பிரதான மந்திரியா கொண்டு போனார். அப்படி போல நம்மளை மறந்து போகலாம், ஜனங்கள் மறந்து போகலாம், கர்த்தர் மறக்க மாட்டார். சரியான நேரத்துல கொண்டு நிறுத்துவார். எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன், மனுஷரை நம்பி நம்பி போய் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கீழே விழுந்துருவாங்க, மேல எழுமே மாட்டாங்க. என்னைக்கு கர்த்தர்ட்ட வர கர்த்தர் காத்திருப்பார். கர்த்தர் மனுஷரை நம்புறியா போ விட்டுருவாரு. மனுஷரை நம்பி நம்பி விழுந்து 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 கடைசியில கர்த்தர்ட்ட வருவாங்க. அப்பதான் கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர்ட்ட கூடாது நம்ம கர்த்தர் ஆலோசனை கர்த்தர், ஆலோசனையில் ஆச்சரியகரமானவர், யோசனையில் பெரியவர், அவர் யோசனைகள் மகா ஆழமானவைகள். அவரை போல ஞானம் உள்ள தெய்வம் யாரும் கிடையாது. ஞானம் உள்ள தெய்வம் சொல்லிக் கொடுப்பார், என்ன செய்யணும் சொல்லிக் கொடுப்பார். இதை மறுபடியும் 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 இடம் பண்ணி இதுக்காக ப்ரே பண்ணி தானியேலுடைய புஸ்தகத்தை படி, சகரியா புஸ்தகத்தை படி, எசேக்கியேல் புஸ்தகத்தை படி, வெளிப்படுத்தின விசேஷத்தை படின்வாரு. அதுல உள்ள தரிசனங்கள் எல்லாம் என்னன்றத விஷுவலைஸ் பண்ணி பாருன்வார். அப்படி விஷுவலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும். ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் இன்டர்பிரட் பண்றது அது பின்னாடி டீட்டெயிலா பார்ப்போம். நம்ம தடைகள் எதிர்ப்புகள் வரும்போது சோர்ந்து போய் நம்முடைய ஓட்டத்தை விட்டுவிடக் கூடாது. நம்முடைய தரிசனத்தை எப்போதும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக, மனக்கண்கள் முன்பாக நிறுத்தி வைத்து அதை நிறைவேற்றுவதில் ஒவ்வொரு நாளும் தீவிரமாக முன்னேறி செல்லணும், பிரயாசப்படணும். சூழ்நிலைகள் நம்மை பாதிக்க கூடாது. சூழ்நிலைகள் கர்த்தர் அனுமதித்ததே. சூழ்நிலைகள் மூலம் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவார். நம்ம பாஸ்ட்ல நமக்கு நடந்த காரியம் தான் பிரசன்ட்ல கொண்டாந்து நிறுத்திச்சு. பிரசன்ட்ல நடக்கிற காரியங்கள் தான் நம்மளோட ஃபியூச்சர்ல கொண்டு போய் நிறுத்தும். இது ஆண்டவர் செய்யற காரியம், சுற்றி இருக்கிற சிச்சுவேஷன், பீப்புள், அதுதான் நம்மளை உருவாக்குறது. யோசேப்புக்கு அடிமை வாழ்க்கை, சிறை வாழ்க்கை பற்றி நன்கு தெரியும். அவைகளெல்லாம் அவருடைய வாழ்ந்து பார்த்த அனுபவங்கள். ஒரு மனிதனுக்குள் வேதனை, துக்கம் எப்படி இருக்கும் என்பதை அவர் அறிவார். இன்னைக்கும் யோசித்து பார்ப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் கார்ல போற வசதி கொடுத்தாலும் பஸ்ல நான் போய் நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் என்னால மறக்க முடியாது. அந்த அற்பமான ஆரம்ப நாளை யாரால் அசட்டை பண்ணக்கூடும். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிடுவோம், போயிட்டு நைட்டு திரும்புறதுக்கு எங்களுக்கு ஆட்டோ கிடைக்காது. ஆட்டோ கிடைக்காம நாங்க நடு ரோட்ல ராத்திரியில நின்றுட்டு இருக்கும்போது யாராவது கார்ல லிஃப்ட் தர மாட்டாங்களா, கொண்டே விட மாட்டாங்களான்னு இருக்கும். அந்த ஏங்கின நாட்களை என்னால மறக்க முடியாது. இன்னைக்கு அதனாலதான் மற்றவங்க கஷ்டத்தை என்னால உணர முடியுது. யோசேப்பு நம்மிடம் தனது வாழ்வில் நடந்தவற்றையெல்லாம் அவர் தன் வாழ்க்கையில் நடந்ததையும் அவருக்குள் நடந்ததையும் சொன்னால் அது எப்படி இருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்து பார்த்தால் அதிகமான வெளிப்பாடுகளை பெறலாம். யோசேப்பு நம்மகிட்ட பேசுறாருன்னு வைங்க, அவர் வாழ்க்கையை பத்தி, அவர் வாழ்க்கையில நடந்த காரியம், அது நிமித்தம் அவருக்குள்ள என்னெல்லாம் நடந்தது, இப்படிலாம் இருந்துச்சுன்னா சொன்னாருன்னா எப்படி இருக்கும்னு நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கணும். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வெளிப்பாடுகள் கிடைக்கும். அப்படி கற்பனை செய்யும் போது பரிசுத்த ஆவியார் நமக்கு அவற்றையெல்லாம் யோசிக்க, கற்பனை செய்ய உதவி செய்வார், கற்றுக் கொடுப்பார், வெளிப்பாடுகளை தருவார். அன்று யோசேப்பிடம் வேதாகமம் கிடையாது. அவர் ஜெபிப்பார், கர்த்தர் அவரிடம் பேசி தேற்றுவார், திடப்படுத்துவார். இன்று நம்மிடம் வேதாகமம் உள்ளது. எப்போது வேண்டுமானால் வேதத்தை எடுத்து நாம் படிக்கலாம். கர்த்தர் நம்மிடம் பேசி தேற்றுவார், திடப்படுத்துவார். கர்த்தர் யோசேப்பிடம் என்ன பேச வேண்டுமோ அதை மாத்திரமே பேசியிருப்பார். நமக்கோ அநேக காரியங்கள் இருக்கிறது. மற்ற காரியங்களை குறித்தும் கர்த்தரிடம் கேட்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். தானியேல், மோசே, எலியா, எலிசா, சாமுவேல், இப்படி போல பல மனுஷங்களை பத்தி அவங்க வாழ்க்கை பத்தில நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வேதம் பெரியது, அதில் ஏராளமான காரியங்கள் உள்ளது. யோசேப்பிட்ட அவர் போய் என்ன பேசுறாரோ அதுதான் யோசிப்புக்கு. ஆனா நமக்கு அப்படி இல்லை. கையில பைபிள் கொடுத்திருக்காரு, இதுல எவ்வளவு காரியங்கள் இருக்குது. நீங்க எதனாலும் படிக்கலாம், எதனாலும் கர்த்தர்ட்ட கேட்கலாம். ஆண்டவரே ஆதியாகமத்துல இப்படி சிருஷ்டிப்பை பத்தி சொல்லியிருக்கிறீங்களே, வெளிப்படுத்துற விசேஷத்துல இப்படி கடைசி காலத்தை குறித்து இப்படி சொல்லியிருக்கீங்களே, எல்லாத்தையும் கேட்கலாம். ராஜாக்களை குறித்து கேட்கலாம், நீங்க தீர்க்கதரிசிகளை குறித்து கேட்கலாம், அவர் வாழ்ந்த காலத்துல சீஷர்களை குறித்து கேட்கலாம், தோமாவை குறித்து கேட்கலாம், அப்போஸ்தலன் யோவானை குறித்து கேட்கலாம், மத்தேயுவை குறித்து கேட்கலாம், பவுலை குறித்து கேட்கலாம், எல்லாத்தையும் கேட்கலாம். அவர்கிட்ட நம்மளுக்கு இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவ்வளவு வெளிப்பாடு. இது வெளிப்பாடு உள்ள புஸ்தகம். இன்ஃபர்மேஷனுக்கும் ரெவலேஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம அப்புறமா டீட்டெயிலா பார்ப்போம். நம்ம இப்ப யோசேப்புடைய லைஃப்ல மாத்திரம் நான் கொண்டு போயிட்டு இருக்கிறேன். யோசேப்பின் வாழ்வில் என்னை தனிப்பட்ட விதத்தில் உற்று பார்க்க வைத்தவை. நான் பர்சனலா
என்னை உற்று பார்க்க வைத்த எதுன்னு மட்டும் நான் சொல்றேன். உங்களுக்கு நீங்க அதே மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணணும். யோசேப்புடைய லைஃப்ல இருந்து நீங்க என்ன என்ன காரியங்கள் எல்லாம் நீங்க உற்று கவனிக்கிறீங்க அப்படின்றத நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணணும். என்னைக்கு என்னன்னா அவர் அந்த சகோதரர்கள் அவருடைய காலில் விழுந்த போது கர்த்தர் தனக்கு தந்த சொப்பனங்களை நினைத்து பார்க்கிறார். சகோதரெல்லாம் காலில் விழுகிறாங்க. அப்ப ஆண்டவர் தனக்கு தந்த சொப்பனத்தை நினைச்சு பார்க்கிறார். எல்லாரும் தலை வணங்குவாங்கன்னு சொன்னாரே, அது நடக்குதேன்னு சொப்பனத்தை நினைச்சு பார்க்கிறார். அடுத்தது அவரை அவர் சகோதரர்கள் குழியில் தள்ள கொலை செய்ய திட்டமிடப்பட்ட போது அவர் அழுது, அவரை அவங்க சகோதரர்கள் எல்லாம் அவரை குழியில தள்ளி கொலை செய்யும் போது அவர் அழுதத எனக்கு முக்கியமா நான் பார்க்கிறேன். நான் தன்னை எதிர்த்து நின்ற பகைத்த சகோதரர்களுக்காக தகப்பனுக்காக அழுகிறார். இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக தன்னை எதிர்த்து நின்ற பகைச்சவர்களுக்காக என்ன பண்றாருன்னா அவங்களை நேசிச்சு அவங்களுக்காக அழுகிறார். தன்னை கொலை செய்ய திட்டமிட்ட சகோதரர்கள் இப்பொழுது பென்னிமீனுக்காக போராடுவதை பார்க்கிறார். பென்னிமீனை கட்டி வச்சிருங்க அப்படின்ட்டாரு. உடனே அதுக்காக என்ன பண்றாங்க, யூதா நான் இருக்கிறேன்றான், சிமியோனை வச்சு வைக்கிறாங்க, நான் இருக்கிறேன் நீ இருக்கிறேன்ட்டான். யூதா எந்த யூதா இந்த யோசேப்பை வித்தரலான்னு சொல்லி சொன்னானோ அதே யூதா இன்னைக்கு என்ன பண்றான், பென்னிமீனுக்காக நான் வேணா இருக்கிறேன், உத்தரவாதமா இருக்கிறேன், பென்னிமீனுக்கு பதில் எண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா பென்னிமீனை பார்க்கல எங்க அப்பா உயிர் போயிடும். ஏன்னா ஒரு சகோதரன் ஒரு பிள்ளை யோசேப்பு இறந்துட்டான்னு இருக்காரு. இப்ப இவனும் போயிட்டான்னா அவரால் இருக்க மாட்டார், உயிர் போயிடும். பாக்குறாரு. இப்ப அவங்க இறக்கமுள்ளவனா இருக்கிறத பாக்குறாரு. அவங்களுக்கு இவர் நாடகம் பண்றாரு. யோசேப்பு ஒரு நாடகம் பண்ணி இதெல்லாம் பாக்குறாரு. அடுத்தது அப்படின்னா ப்ராக்ரசிவ் ப்ராஃபஸி, வளர்ந்து வருகிற ஒரு தீர்க்க தரிசனம், வளர்ந்தும் நடந்தும் வருகிற ஒரு தீர்க்க தரிசனம் இவருக்கு கிடைச்சது. இதை ஒன் டைம் பிளஸ் டூல உன் பையன் நல்ல மார்க் வாங்குவான், பயப்படாத, ஃபெயில் ஆக நினைக்காத, இவன் பாஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்றது அவன் பாஸ் பண்ண உடனே முடிஞ்சு போச்சு. அந்த ப்ராஃபஸி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஆனா யோசேப்பு கொடுத்தது அவருடைய வாழ்க்கை முழுவதும் நிறைவேறிட்டே வருது. அவர் ஃபைனலா ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிற வரைக்கும் அந்த ப்ராஃபஸி நடந்துகிட்டே வருது. அந்த ப்ராஃபஸி நிறைவேறும் வரை அவர் பொறுமையா காத்திருக்கிறார். அது மாதிரி நமக்கும் ஒரு இன்ஸ்டன்ட் ப்ராஃபஸி, ப்ராக்ரசிவ் ப்ராஃபஸின்னு இருக்குது. அந்த நேரத்துக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வரும், அது நடக்கிறதுக்காக, அவ்வளவுதான். ஆனா சில ப்ராஃபஸி நம்ம வாழ்க்கை முழுவதும் நடந்து வரும். எனக்கெல்லாம் அப்படிதான் இருக்கு. நான் சொல்லியிருக்கிறார், நீ இப்படி பயன்படுத்துவேன், இந்த மாதிரி செய்வேன், அது நடக்கும் வரை என்ன பண்ணுவாரு, நான் பொறுமையா காத்திருக்கணும், நான் அவசரப்படக்கூடாது. மனாசே எப்ராயிம், யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறார் மனாசே எப்ராயிம்னு. ஆதியார் 41 அதிகாரம் 51, 52 வசனங்கள் இருக்குது. மனாசே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் மறக்க பண்ணினார் என்று மனாசே என்று பெயரிடுகிறார். பாருங்க எவ்வளவு சொல்றாரு பாருங்க. அந்த மனாசேன்ற பிள்ளைய பார்க்கும்போது அவருக்கு என்னன்னா, அவருடைய வருத்தத்தை எல்லாத்தையும், எவ்வளவு வருத்தம் இருந்திருக்கு பாருங்க, அந்த வருத்தத்தை எல்லாம் மறக்கும்படி இருந்துச்சான். என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் மறக்க பண்ணினார். அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு பாருங்க. அவர் தன்னுடைய சகோதரர்கள் தான் நினைச்சு அவ்வளவு பாரப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் போத்திபார்ல பட்ட கஷ்டம், சிறைச்சாலையில பட்ட கஷ்டம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. சிறைச்சாலையில எல்லாருமே இவரை நம்பியிருக்க மாட்டான். பரிசுத்தமான மனுஷன், நேர்மையான மனுஷன், நீதியுள்ள மனுஷன் பார்த்திருக்க மாட்டான். 4 பேர் பார்த்திருப்பான், 40 பேரு நீ எல்லாம் தப்பு பண்ணிருப்படா அப்படின்னு இருப்பானுங்க. எல்லாம் தப்பு பண்ணாமலா இருந்திருப்பான்னு இருப்பாங்க, வழிசாட்டிட்டே இருந்திருப்பானுங்க. அதெல்லாம் அழுது தனிச்சிருந்து அழுதுருப்பாரு. அதெல்லாம் பாரமா இருந்திருக்குது. அது எல்லாத்தையும் மறக்கும்படி பண்ணினார் மனாசே. அதுக்கு அடுத்து பாருங்க, சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் கர்த்தர் என்னை பலுக பண்ணினார் என்று எப்ராயிம் என்று பெயர் எடுக்கிறார். அடுத்து பென்னிமீன் எப்ராயிம் பிறக்கும் போது என்ன சொல்றாரு, என்ன எங்க நான் சிறுமைப்பட்டிருந்தேனோ, எந்த தேசத்துல நான் சிறுமைப்பட்டிருந்தேனோ, எந்த இடத்துல நான் அதே இடத்துல கர்த்தர் என்னை உயர்த்திட்டார், என்னை பெருக பண்ணிட்டார், பலுகி பெருக பண்ணியிருக்கிறார். அது மாதிரி எப்ராயிம்னு பேர். இதுல இருந்து என்ன வெளிப்பாடுனா, நமக்கும் மனாசே தருவார். மனாசேனா பிள்ளை சொல்லல, நான் அந்த அனுபவத்தை நமக்கும் தருவார். நம்ம எல்லா வருத்தத்தையும் மறக்கும்படியான காரியத்தை ஆண்டவர் செய்வார்.
அதே நமக்கு எப்ராயிமை தருவார். நம்மளை எந்த இடத்துல சிறுமப்பட்டிருந்தோமோ அதே இடத்துல நம்ம உயர்த்துவார். அதான் சொல்றார் ஆண்டவர். அவருக்கு என்று யோசேப்புக்கு என்று மனைவி பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். எப்படி உயர்த்துறார் பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியங்கள் இருப்பாருங்க. இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டது. இது யோசேப்புடைய வாழ்க்கையை எழுதி ஒரு சரித்திர புஸ்தகம் கிடையாது. பைபிள் இஸ் நாட் அ ஹிஸ்டரி புக். இது ஒரு வரலாறு புஸ்தகம் கிடையாது. இது ஏதோ நடந்து முடிஞ்சிச்சு இல்ல. இன்றைக்கும் எனக்கு யோசேப்பை போல என்னை பயன்படுத்துவார்னா இது அப்படியே ப்ராஃபசி. உன்னை யோசேப்பை போல உன்னை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இது ப்ராஃபசி. எஸ்தர் புஸ்தகம் யாருக்கு ப்ராஃபசினா, நீ அனாதையை போல இருக்கலாம், உன்னை ராஜாத்திய நான் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எஸ்தர் புஸ்தகம் அவங்களுக்கு ப்ராஃபசி. அதுல இருக்கிறது அப்படியே நடக்கும். எல்லார் கண்ணிலையும் தய கிடைக்க செய்வார். ஏதோ உயர்ந்த ஸ்தானத்துக்கு வைத்துவார். ராஜாவின் கண்களில் தய கிடைக்க செய்வார். மனுஷங்க அற்பமா நினைக்கலாம், உலகம் தனிச்சு விடலாம், ஆனா கர்த்தர் உயர்த்துவார். அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு முன் உதாரணமாக ஒருத்தரை வைப்பார். ஒரு ஊழியக்காரர் கேட்டார், உங்களுக்கு மென்டர் யாருன்னு கேட்டார். எனக்கு மென்டரே கிடையாது. என்ன ஏன்னா நான் யார்கிட்ட இருந்து நான் கத்துக்கொள்ளல. நான் யார்கிட்டையும் நான் ஒரு பாஸ்டர் அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்கல, ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்ட போய் நான் அவங்களுக்கு அசிஸ்டண்டா இருந்து அவங்க மூலமாக நான் எதுவும் கத்துக்கொள்ளல. கர்த்தரே எனக்கு எல்லாத்தையும் கத்துக் கொடுத்தாரு. கர்த்தர் தான் என்னை நடத்தினார். சொன்னா அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஒருத்தருக்கு ஒரு மென்டர் இருக்கணும்ன்றார். எலிசாவுக்கு எலியா ஒரு மென்டர், யோசுவாவுக்கு மோசே ஒரு மென்டர். அப்படி போல உங்களுக்குன்னு இருக்கணும்னாரு. எனக்கு யாருமே கிடையாது. எனக்கு ஆண்டவர் தான் என்னை கொண்டு வந்தார். என்னை அப்படி நடத்தினதுனாலதான், அவரே என்கிட்ட பேசினாலதான் நான் அப்படியே பேசிட்டு இருக்கேன். நான் இது எங்கேயோ ஒரு மனுஷனுக்கு கத்துக் கொடுத்தார, நான் எங்க உட்காந்து கத்துக்கிட்டு எழுதிட்டான்னு பேசிட்டு இருக்கேன். இல்லை, எனக்கு டீச்சர் ஜீசஸ் தான். எனக்கு மாஸ்டர் அவர் தான். அவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அவர்கிட்ட உட்கார, அவர் எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அப்படின்னு நான் பேசுறேன். ஆனா மிச்சம் புத்தகத்தை நான் படிக்கும் போது அதையும் உங்கள்கிட்ட சொல்றேன். நான் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ்ல படிச்சேன்னா அந்த விஷயத்த நான் சொல்றேன். A.W. டோசர்ல படிச்சேன்னா அதை சொல்றேன். ஏன்னா இன்னும் மேலான விஷயங்கள், எப்படி நம்ம மோசேட்ட பேசினத பைபிள்ல இருக்குது, யோசுவாட்ட பேசினது இருக்குது, எலியாட்ட பேசினது, எலிசாட்ட ஆண்டவர் பேசுனதெல்லாம் இருக்குது. அது மாதிரிதான் அதுக்கு அடுத்த காலகட்டங்கள்ல ஸ்மித் விகில்ஸ்வொர்த் இருந்தாரு, ஓரல் ராபர்ட்ஸ் இருந்தாரு, அதே மாதிரி மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் இருந்தார், A.W. டோசர் இருந்தாரு, சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இருந்தாங்க. எப்படி மோசையை பார்க்கிறோமோ, எப்படி எலியாவை பார்க்கிறோமோ, எப்படி எலிசா பார்க்கிறோமோ அப்படித்தான் அவங்கள பார்க்கிறோம். அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல இருந்தவங்க. அப்ப அவங்கள்ட்ட ஆண்டவர் பேசுறதுதான் நமக்கு பிரயோஜனம். நான் என்னட்டையே ஆண்டவர் பேசுற மட்டும்தான் நான் பார்ப்பேன். இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிடுவேன். இப்ப என்கிட்ட ஆண்டவர் பேசுறேன், பைபிள் எதுக்கு? பைபிள் எதுக்கு? பைபிள் தேவையில்லையே. ஆண்டவர் என்ன பேசுவாரோ, நான் பைபிள்ல உட்காந்து ஜபத்துல உட்காந்து நான் பேசுறேன்னு சொன்னா ஒண்ணுமே தெரியாது. இதெல்லாம் நான் தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம இதுதான் வெளிப்பாட்டின் புஸ்தகம். இதுல இருந்துதான், இந்த அஸ்திபாரமா வச்சுதான் நமக்கு இதுக்குள்ள இருந்து ரெவலேஷனை தருவார். இப்ப இருக்கிற காலகட்டம், இனி வர காலம், அவருடைய 2ஆம் வருகை வரைக நடக்கிற காரியங்கள் வரைக்கும் இது, அது வரைக்கும் இந்த வேத புஸ்தகம் தான் நமக்கு அஸ்திபாரம். இதுதான் நம்மளுக்கு எல்லாமே.